ஏண்டி செல்லத்தாயே, எப்ப கூப்பிட்டு அமிச்சா எப்படி வர? வா வந்து உக்காரு. இல்ல குருவம்மா, என் மருமவ பாலை கறந்து வச்சுட்டு போங்க அத்தை, எனக்கு உள்ள வேலை கிடக்குன்னா. சரியா, சும்மா தானே இருக்கும், அதனால பாலை கறந்து வச்சுட்டு வந்தேன். என்ன கூப்பிட்டு அமிச்ச, என்ன விஷயம்? ஆஹா, சரி. அது ஒண்ணும் இல்லடி, இந்த முனியம்மா பார்வதி எல்லாம் சேர்ந்து நாளைக்கு கோயிலுக்கு போறாளுங்களா, பக்கத்து ஊர் கோயிலுக்கு. நம்மள வரியாக்கான்னு கேட்டா, குருவமாக்கா சும்மா தானே இருக்க வாக்கான்னா. சரி நான் வந்து இரு செல்லத்தாயை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். நீ இல்லாம நான் என்னைக்கிட்டே போயிருக்கேன். அதான் வந்தீங்கன்னா ஒரு 8 போய் கோயில போய் பாத்துட்டு வந்துடலாம், வரியா? அட என்ன குருவம்மா, நீ லூஸ் மாதிரி சொல்லிட்டு வந்திருக்க. என்ன கேட்டு சொல்றேன்னு, நம்ம வீட்டுல சும்மா தானே கிடக்கும், இந்த மாதிரி கூப்பிட்டா அப்படியே ஓசில போய் ஒத்திக்க வேண்டியதா? அவ ஏற்கனவே பஸ் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடலாம் குருவம்மா. நீ போன போடு, நம்ம வரோன்னு சொல்லு. அடியே செல்லத்தாயே, இப்ப கூப்பிட்டு அமிச்சதுக்கே 1 மணி நேரம் கழிச்சு வர. நாளைக்கு கூப்பிட்டு எதனா வேலை கிடக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அதாண்டி உன்னை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவ பஸ் டிரைவரை பார்த்துட்டே பணம் கொடுத்துட்டு வர போயிருக்கா. அதெல்லாம் நம்மள கூட்டிட்டு போயிருவா. நான் சாயந்தரம் வீட்டுக்கு போய் போன் பண்ணி சொல்றேன். போன் எடுத்துன்னு வரல நானும். சரி குருவம்மா, நான் போய் காய்கறி வாங்கி கொடுத்துட்டு வரேன். மறக்காம போன போட்டு சொல்லு குருவம்மா.